ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இப்போ கரண்ட் 2026 ஆக்டிவா 125 உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாமா, இல்லை உங்களுக்கு ஆக்டிவா 110 பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஒரு சிலர் கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் டீட்டெயில்டு கம்பேரிசன் ரிவ்யூ வீடியோ தான் இது. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஆக்டிவா 125 2 வேரியண்ட், அதுக்கப்புறம் ஆக்டிவா 110 3 வேரியண்ட். எல்லா வேரியண்ட்ஸுக்கும் உங்களுக்கு டீட்டெயில் ப்ரைஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ வாங்க இப்போ இந்த கம்பேரிசன் ரிவ்யூ வீடியோவில் உங்களுக்கு ஆக்டிவா 110 பெஸ்ட்டாக இருக்குமா, 125 பெஸ்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆக்டிவா 125 சிசியை பொறுத்தவரை உங்களுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு பைக்கு. கொஞ்சம் ரைடிங் கம்ஃபர்ட்டும் இருக்கும். ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளே, டைப் சி டு டைப் சி சார்ஜிங் போர்ட், ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்ஸ், அப்புறம் ரைடிங் கம்ஃபர்ட், சீட்டிங் அந்த அசம்பிளி எல்லாமே கொஞ்சம் ப்ராடராக கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். பைதவே உங்களுக்கு வெயிட் வந்துட்டு 110 கிலோக்குள்ளே தான் இருக்கும். ஹேண்ட்லிங்க்கும் ஒரு சூப்பரான ஒரு ஸ்கூட்டர்னு சொல்லலாம். இதே 110 சிசி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வேணும்னாலும் அது இருக்குது டீலக்ஸ் வேரியண்ட்டில். இல்லை எந்த இது ஃபீச்சர்ஸும் வேணாம்னா ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்லேயே இருக்குது. கொஞ்சம் ஆக்டிவா 125 கம்பேர் பண்ணுறப்போ ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் காம்பாக்டாக இருக்கும். 103 to 105 கிலோகிராம்களே உங்களுக்கு கிடச்சிரும். இந்த ஆக்டிவா 110 சிசியை பொறுத்தவரை 3 வேரியண்ட்ஸ் இருக்குது. 2 வேரியண்ட் நம்ம எடுத்துக்கலாம். 3 வேரியண்ட்டுங்கிறது அந்த ஸ்மார்ட்டையும் சேர்த்து ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் இங்கே ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்குது. இன்னொன்று டீலக்ஸ் வேரியண்ட் இருக்குது. ரெண்டுமே இருக்கும். டீலக்ஸ் வேரியண்ட்டை பொறுத்தவரை ஆக்டிவா 125க்கு நிகரான எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கும், எக்ஸ்பெக்ட் ஒன்று தவிர. அண்ட் உங்களுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் எந்த வித எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே இருக்காது. டைப் சி டு டைப் சி சார்ஜிங் போர்ட்டுமே உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம். அதை தொடர்ந்து சொல்லுவோம். உங்களுக்கு ஹாலஜன் பல்ப் செட்டப் ஆகட்டும், மற்ற சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் லைக் வந்துட்டு சைட்ஸ் அண்ட் கட் ஆஃப் சுவிட்ச் எல்லாம் இருக்காது. இன்ஜினை பொறுத்தவரை உங்களுக்கு பெப்பியான 110 சிசி இன்ஜின் தான். மைலேஜ் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதான் முக்கியம். ஒரு 48 50 கிலோமீட்டர் மைலேஜ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, எனக்கு எந்த வித ஃபீச்சர்ஸும் வேணான்னா நீங்கள் தாராளமாக 110 சிசி ஆக்டிவா 110 சிசியை போயிடலாம். காம்பி பிரேக் சிஸ்டமோடு வருது. உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட்டில் ரியர் பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் 30% அப்ளை ஆகும். அந்த வித ஒரு சிபிஎஸ் சிஸ்டமும் உங்களுக்கு அப்ளை ஆகும். அண்ட் உங்களுக்கு ஹேண்ட்லிங்கை பொறுத்தவரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்ஜின் பிக்கப் அண்ட் மாட்ரேட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு 50 கிலோமீட்டர் தாராளமாக உங்களுக்கு மைலேஜ் தந்துடும். சீட்டிங் கம்ஃபர்ட்டை பொறுத்தவரை ஆக்டிவா 125 கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். மற்றபடி ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஃப்ளோர் பேட் ஸ்பேசியஸாக இருக்கும். ஆக்டிவா 125 கம்பேர் பண்ணுறப்போ அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் காம்பாக்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் க்ளோவ் பாக்ஸ், மற்ற சின்ன சின்ன விஷயங்கள், ஐஎஸ்எஸ் டெக்னாலஜி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. இதே வந்துட்டு ஆக்டிவா 125 பொறுத்தவரை 2 வேரியண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது டிஸ்க் வேரியண்ட், இன்னொன்று ஸ்மார்ட் இருக்குது. ஸ்மார்ட்டை பற்றி பேசல, நம்ம இப்போது டிஸ்க் வேரியண்ட் மட்டும் பற்றி பேசுவோம். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு டிஸ்க் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எதுவுமே சிபிஎஸ் ஆப்ஷன் தான். நீங்கள் ரியர் பிரேக் அப்ளை பண்ணுறப்போ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 30% அப்ளை ஆகும். ஏபிஎஸ் கூடிய விரைவில் வரும். இன்ஜினை பொறுத்தவரை 125 சிசியில் கொடுத்துருக்காங்க. நல்லா கொஞ்சம் ஆக்டிவா 110 கம்பேர் பண்ணுறப்போ பிக்கப்பும் நல்லாவே இருக்கும். மைலேஜ் வந்து 45 தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஐஎஸ்எஸ் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இன்பில்டாகவே உங்களுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளே, கலர்டு டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டைப் சி டு டைப் சி சார்ஜிங் போட்டு இன்பில்டாகவே வந்துடும். ஃப்ரண்ட்டில் ஃப்ளோர் போர்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேசியஸாக உங்களுக்கு இருக்கும். நல்ல ஒரு ரைடிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஆக்டிவா 125ல வே பெட்டராக இருக்கும். 50 மைலேஜ் எதிர்பார்க்கலனாலும் ஒரு 45 தாராளமாக எதிர்பார்க்கலாம் கைஸ். ஆக்டிவா 110 வந்துட்டு மைலேஜ் ப்ரிஃபரன்ஸ் போகலாம். இல்லை உங்களுக்கு மைலேஜ் வேணால் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் முக்கியம்னா நீங்கள் தாராளமாக இந்த ஆக்டிவா 125 எடுத்துக்கலாம். கொஞ்சம் ப்ரீமியம்னஸ் அண்ட் பில்டு குவாலிட்டியில் வே பெட்டராக ஆக்டிவா 125 தெரியுது. பட்ஜெட் வைஸ் கொஞ்சம் ஒரு ப்ரைஸ் ஹைக்காக தான் இருக்குது. ஆக்டிவா 125 பொறுத்தவரை ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளே வந்துடும். அதில் வந்துட்டு அத்தியாவசிய எல்லா ஃபீச்சர்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸுமே இருக்கும் உங்களுக்கு. இதே உங்களுக்கு ஸ்மார்ட் போயிட்டிங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் இது கூடவே வந்துடும். இப்போ டிஸ்க் மாடல் தான் இது நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது, அதில் இருக்காது. ஃப்ரண்ட்டில் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து பவர் வந்து பெட்டராக இருக்குது 125 சிசியில் ஆக்டிவா 110 கம்பேர் பண்ணுறப்போ. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு இண்டிகேட்டர்ஸுமே கீழே கொடுத்துருக்காங்க. அந்த எல்இடி டிஆர்எல்ஸ் இன்டகிரேட்டடில் வர்றது ரொம்பவே கொஞ்சம் பார்க்க லுக்கிங்காக இருக்குது. இதே ஆக்டிவா 110 பொறுத்தவரை ஸ்டாண்டர்ட் மாடலில் உங்களுக்கு ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் உங்களுக்கு வந்துட்டு அனலாக் ஸ்பீடோமீட்டரும் கொடுத்துருக்காங்க. அதோட ஹெட்லாம்ப் பவர் விசிபிலிட்டியுமே சூப்பராக இருக்கும். மற்றபடி டிஆர்எல்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்துடும். ஸோ உங்களுக்கு வேணும்னா டீலக்ஸ் மாடல் போய்க்கலாம். அதுவுமே போட்டு விட்றேன் உங்களுக்கு கிளிப்பிங்ஸு. ஆக்டிவா 125 சிசி சீட் அசம்பிளியை பொறுத்தவரை ப்ராடராக இருக்குது. அது ஆல்ரெடி சொல்லிட்டோம். கீழே வந்துட்டு 20 லிட்டர் ஆஃப் ஒரு உங்களுக்கு கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க அண்டர் ஸ்டோரேஜ். இதில் ஆக்டிவா 110 பொறுத்தவரை 18 லிட்டர்ஸ், ஒரு 2 லிட்டர்ஸ் தான் கொஞ்சம் வித்தியாசம். உங்களுக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜை பொறுத்தவரை சேம் தான், சிமிலராக தான் இருக்கும். மற்றபடி பில்டு குவாலிட்டின்னு பொறுத்தவரை உங்களுக்கு அந்த ரைடர் ஃபுட் பேக்லேயே தெரியும். உங்களுக்கு ரப்பர் மவுண்ட் வந்து அது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆக்டிவா 110ல் 125 சிசியில் அந்த அலுமினியம் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட்ஸ் அண்ட் கட் ஆஃப் சுவிட்ச் இன்பில்டாக வந்துடும். ஆக்டிவா 110 சிசியில் அது கிடையாது கைஸ். இன்ஜின் பிக்கப்
பிக்கப் வந்துட்டு பெட்டராக இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 125cc 110cc வந்துட்டு உங்களுக்கு மைலேஜ் ப்ரிஃபரன்ஸாக போய்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பில்டு குவாலிட்டியை பொறுத்தவரை ஆக்டிவா 110ல் இது வே பெட்டராக இருக்குது. எப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து பில்டு குவாலிட்டி மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரண்ட் ஹெட்லாம்ப்பு அப்புறம் சென்டர் ஷீல்டு தவிர மற்ற எல்லாமே ரியர் அந்த டைலைட் பேனல் மற்ற தவிர சைட் பாடி பேனல்ஸு ஃப்ளோர் போர்டு எல்லாமே உங்களுக்கு மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதே 125cc பொறுத்தவரை ஃப்ரண்ட்டில் ஆஸ் லைக் உங்களுக்கு ஆக்டிவா 110 மாதிரியே சென்டர் ஷீல்டு அப்புறம் ஹெட்லாம்ப்ஸ் அந்த ரெண்டுமே பிளாஸ்டிக்கில் தான் வருது, ஃபைபர்ஸ்லாம் வருது. உங்களுக்கு மட் கார்டு அப்புறம் சைடு ஷீல்டு ஈவன் ஃப்ளோர் போர்டு கூட உங்களுக்கு மெட்டலில் கொடுத்துருக்காங்க. பட் ஹோண்டா சொல்கிறது என்னென்னா ஆக்டிவா 125ல் இன்னும் கொஞ்சம் டெக்கியாக என்ன கொடுத்துருக்கோன்னா மெட்டலை கம்பேர் பண்ணுறப்போ இதில் வந்துட்டு ஹைப்ரிட் மெட்டல் பாடி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சவுண்டை பார்த்தாலே தெரியும் இது ஃபைபர் கிடையாது, ஹைப்ரிட் மெட்டல்னு அவங்க சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கும்னு ரைடிங் அப்போது மேபி ஆக்டிவா 125 பழைய மாடலில் அந்த வைப்ரேஷன்ஸ் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக கூட இதை எடுத்து வந்திருக்கலாம். அண்ட் டைல் லைட்டுமே நல்ல ஒரு ஆக்டிவா 125ல் என்க்ரூவன்ஸோட அந்த நேமோட கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. ஈவன் அந்த உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பேக் ஹூக்குமே கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஃப்ளோர் போர்டுமே உங்களுக்கு வந்துட்டு லெதர் ஃபினிஷ் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அது பார்க்கவே நல்லாயிருக்கு. ஹெட்லாம்பில் இருக்க குரோம் ஃபினிஷ் ஆகட்டும், சென்ட்ரல் சைடில் இருக்க குரோம் ஃபினிஷ் அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. ஆக்டிவா 125 வந்துட்டு கொஞ்சம் பில்டு குவாலிட்டியில் பெட்டராக தெரியுது 110cc கம்பேர் பண்ணுறப்போ. அண்ட் உங்களுக்கு அனலாக் மீட்டரில் பார்க்குறீங்களா 85 கிலோமீட்டர் தான் அந்த 110cc டாப் ஸ்பீட் போகும். ஈவன் ஆக்டிவா 125மே உங்களுக்கு ஒரு 82 85 அந்த ரேஞ்சில் தான் டாப் ஸ்பீட் போகும். பட் சடன் பிக்கப் அண்ட் வந்துட்டு ரைடிங் ஒரு கம்ஃபர்ட் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவா 125cc தான் இருக்குது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் ஆப்ஷனும் வந்துடும். 125cc இன்ஜின் அப்படிங்கிறனால கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இனிஷியல் பிக்கப் பொறுத்தவரை சீட் அசம்பிளியுமே நல்லா பெட்டராக இருக்குது. ரைடருக்கு ஒரு கம்ஃபர்ட். ஃப்ரண்ட்டில் ஃப்ளோர் பேட்ஸுமே நல்ல ஒரு பெருசாக இருக்குது. இதுலேயே ஆக்டிவா 125cc 2 வேரியன்ட் இருக்குது. அச்சி ஸ்மார்ட் அப்படிங்கிற இன்னொரு வேரியன்ட் இருக்குது. அது வந்துட்டு ஸோ உங்களுக்கு அந்த ரிமோட் கீ ஆப்ஷன்ஸ் மற்றபடி டிஎஃப்டி டிஸ்பிளேல இன்பில்டாக உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி நேவிகேஷன்ஸ் ஆப்ஷன் எல்லாமே வந்துடும். டைப்-C to Type-C சார்ஜிங் போர்ட். அண்ட் அதில் வந்துட்டு கிக்கர் வராது. ஸோ உங்களுக்கு இன்னும் ப்ரைஸ் எனக்கு பட்ஜெட்டு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் அதுக்கு போய்க்கலாம். இது இல்லை இந்த ரெண்டாவது வேரியண்ட் வேணாம் அப்படின்னா டிஸ்க் வேரியண்ட்டு ஆக்டிவா 125ல் பெஸ்ட்டு கைஸ். பட் நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்கள் அந்த ஃபீச்சர்ஸ் வேணுமா வேணாங்க அப்படிங்கிறத. ஃபைனலாக இந்த 2 ஸ்கூட்டர்ஸ்க்குமான கம்பேரிசன்ஸில் உங்களுக்கு மைலேஜ் தான் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் வேணும். அண்ட் பட்ஜெட்லேயுமே இருக்கணும். 110cc இருந்தால் கூட பரவாயில்ல. பிரேக்கிங்கும் எனக்கு ட்ரம்ஸே போதும். நெக்ஸ்ட்டு எந்த வித ஃபீச்சர்ஸும் வேணாம். அண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு காம்பேக்டான ஒரு ஸ்கூட்டராக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக 110cc போய்க்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு மைலேஜ் ஃபஸ்ட்டு முக்கியம் இல்லை அண்ட் வந்துட்டு பட்ஜெட்டும் பரவாயில்ல, எனக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் ஆப்ஷன் கம்பல்சரி வேணும், உங்களுக்கு ரைடிங் கம்ஃபர்ட்டும் வேணும், பிக்கப்பும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அண்ட் உங்களுக்கு பார்க்கவே குட் லுக்கிங்காக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து தாராளமாக ஆக்டிவா 125 வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் வந்துட்டு அச்சி ஸ்மார்ட் வேரியண்ட் உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு சிலர் வந்து தாட்ஸில் இருப்பீங்க நிறைய பொருள்லாம் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னு, அப்படி நினைக்கிறவங்க ஆக்டிவா 125 தாராளமாக சூட் ஆகும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் ஸ்பேசியஸாக இருக்குது 110cc கம்பேர் பண்ணுறப்ப. மற்றபடி சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிட்டோ சேம் தான் 2 ஸ்கூட்டர்ஸுமே. அண்ட் ரைடிங் ஸ்டெபிலிட்டியுமே ஒரு டாப் ஸ்பீடு 80 கிலோமீட்டரில் ரெண்டுத்துக்குமே சேமாக தான் இருக்கும். கம்ஃபர்ட் வந்து ஆக்டிவா 125ல் பெட்டராக இருக்கும். அண்ட் ஆக்டிவா 110ல் டீலக்ஸ் போகலாமா அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். டீலக்ஸ் பொறுத்தவரை ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்டிவா 125 மாதிரி தான் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் அலாய் வீல்ஸ் கொடுத்துருவாங்க. டிஎஃப்டி டிஸ்பிளே வந்துட்டு இன்பில்டாகவே வந்துடும். Type-C to Type-C சார்ஜிங் போர்ட்டுமே வந்துடும். அண்ட் இந்த டீலக்ஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் எதுவுமே வராது. அச்சி ஸ்மார்ட் வேரியண்ட்டில் தான் வரும். என்ன பிரேக்கிங்கை பொறுத்தவரை உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்ஸ் ஆப்ஷன் இருக்காது இந்த ஆக்டிவா டீலக்ஸை பொறுத்தவரை. அண்ட் 125cc அப்படிங்கிற ஒரு இன்ஜின் இருக்காது, 110 தான் இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் எல்இடி பவர் அவுட்புட்டுமே உங்களுக்கு ஆக்டிவா 125ல் கொஞ்சம் பெட்டராக இருக்குது 110cc கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ நீங்கள் வந்துட்டு நேரில் வந்துட்டு ரெண்டுமே கம்பேர் பண்ணி பாருங்கள். ஆக்டிவா 125cc அப்படி இல்லைனா ஆக்டிவா 110 டீலக்ஸ் எடுக்கிறவங்க. ஸோ உங்களுக்கு பெட்டர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 125cc தான் பெட்டராக இருக்கும். இல்லை கம்பல்சரி எனக்கு 110லே எல்லா ஃபீச்சர்ஸும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்துட்டு டீலக்ஸ் ஆப்ஷன் கூட போய்க்கலாம். நேரில் விசிட் பண்ணி உங்களுக்கு கம்பேரிஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த Type-C சார்ஜிங் போர்ட்டை பற்றி ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த ஆக்டிவா 125 அப்புறம் ஆக்டிவா 110 டீலக்ஸில் இன்பில்டாகவே வந்துடும். பட் ஸ்டாண்டர்ட் மாடல் எடுக்கிறவங்களுக்கு அந்த ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஃப்ரண்ட்டில். அது வேணும்னா நீங்கள் லேட்டரான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அடிஷ்னல் அசசரிஸாக. அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் முடிஞ்சால் போட்டு விட்றேன். ஸோ ஆக்டிவா ஸ்டாண்டர்டுக்கு அது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் கைஸ் இந்த 2 ஸ்கூட்டர்ஸுக்குமான ஒரு டீட்டெயில்டு கம்பேரிஷன் வீடியோ. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.